அன்பான பிக் சேனல் நேயர்களே, சனி பகவான் எப்படி ஒருத்தரை சோதிப்பார் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவானை பார்த்தாலே எல்லாருக்குமே பீதி தான். அவர் ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ வரும்போது பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கும் நிறைய இன்னல்கள் வரும். அதை நினச்சி தான் எல்லோரும் பயப்படுறாங்க. அதே போல் சனியை போல் கெடுப்பவரும் இல்லை கொடுப்பவரும் இல்லை அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். சரி, சனி பகவான் எப்படி சோதிப்பார்? இது எதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம், சனி பகவானோட அருள் கிடைக்க. சரி, எப்படிலாம் சோதிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அதே போல் ஏழரை சனி, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம சோதிப்பார்? அவர் சோதிக்கிறது கிஃப்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதில் தான் சோதனையே இருக்கும். என்ன பண்ணுவாருன்னா, உங்களை புது நபர்களோட பழக விடுவார். எப்படின்னா, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பார். ஆஹா, சனி பகவான் நம்மளுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. சனி பகவான் நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சொல்லியிருக்காங்களே, ஆனால் நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளம்புவீங்க. அதே போல் வீடு ரொம்ப நாளாக கட்டணும்னு ஆசைப்பட்டவங்க புது வீடு கட்டுவீங்க. திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகும், புதுசாக திருமணம் ஆகுவீங்க. அந்த புது நபரோட அவங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் ஐக்கியமாவீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, தொழில் கிடைக்காதவங்க தொழில் உத்தியோகம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உத்தியோகம் கிடைக்காதவங்க உத்தியோகம் கிடைக்கும். தொழில் ஆரம்பிக்க முடியாதவங்க தொழில் ஆரம்பிப்பாங்க. இப்படி நீங்கள் ஏற்கனவே இருக்கிற இடத்துலேருந்து புது இடத்திற்கு, புது மனிதர்கள், புது சமூகத்திற்கு அறிமுகம் செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு ஆசையை காட்டி உங்களை இன்ட்ரோடியூஸ் செஞ்சு விட்டுருவார். அங்கே போயிட்டு நீங்கள் பழகும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இப்போ ஒரு புது வீட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பழகிறதுக்கு டைம் ஆகும். ஏற்கனவே நீங்கள் பக்குவப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா, அந்த மீதி 22 ஆண்டுகள் 7.5 ஆண்டு நடக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி 22 வருஷம், ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சனி பகவான் சுற்றி வருவார்ல 12 ராசிகளை. அப்படி 22 வருஷம் நம்ம என்ன பண்ணோம், அதோடைய பலன்கள் தான் இந்த 7.5 வருஷம். அந்த 22 வருஷம் நீங்கள் பக்குவமாக இருந்திருந்தீங்கன்னா, இந்த 7.5 வருஷத்தையும் நீங்கள் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பார் இந்த டைமில். அந்த டெஸ்ட்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பக்குவப்பட்டவங்களாக இருக்கணும். அப்படி ஆகலைன்னா இந்த 7.5 வருஷத்தில் உங்களை பக்குவப்படுத்தி அனுப்புவார். அதனால் அடுத்த 22 வருஷம் நீங்கள் ஒழுங்காக இருப்பீர்கள். இதுதான் 7.5 சனியோடைய கஷ்டம். அப்போது 7.5 சனி மட்டும் இல்லை, 7.5 சனி 7.5 ஆண்டுகள் கொடுக்குறத அஷ்டம சனி 2.5 வருஷத்துலேயே கொடுக்கும். அதில் பாதி அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷத்தில் கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தானம் தர்மம் புண்ணியங்கள் நல்லது செய்யணும். அடுத்தவங்க கெட்டு போகாமல் நடந்துக்கிட்டால் போதும். நீங்கள்